வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகையில் 50% உள்ள பெண்களுக்கு நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் இன்று வெளியிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பை அளிக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகையில் 50% உள்ள பெண்களுக்கு நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இன்று நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் சக்தியின் ஆற்றல் மிக்க பங்களிப்பு அவசியமாகிறது என்று கூறினார். இந்த சிறப்புமிக்க சட்ட திருத்தத்திற்கு எவ்வித அரசியல் வண்ணமும் பூசாமல் நாட்டின் ஜனநாயகத்தையும் ஒட்டுமொத்த மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் தங்களது முழு ஆதரவையும் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த மசோதாவிற்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்தால் எதிர்காலத்தில் பாதகமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உட்கட்டமைப்பு, ரயில்வே மற்றும் பொருளாதார காரணிகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை மதிப்பிட முடியாது என்று கூறிய அவர், அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சமவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டியதும் வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நாட்டிற்கான திட்டமிடலில் அனைவரின் பங்கேற்பிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி உறுதி செய்யப்படும் என்று தவேக தலைவர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தமது கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் போதைப் பொருளை தடுக்க கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். ஆண்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும், மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 100% பயிர்க்காப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பை அளிக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் அக்கட்சியினர் இலவச கூப்பன் விநியோகித்தபோது ஒரு பெண் அவமதிக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டதாக கூறினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அக்கட்சியினர் போராட்டம் நடத்துவது தேவையற்றது என்று அவர் கூறினார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு எதிரான செயல்களுக்கே அக்கட்சி ஆதரவு அளித்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டினார். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியில் தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் அக்கட்சி நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார். மக்களின் தேவைகளை அறிந்து அக்கட்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தங்களது கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையில் வாக்களிக்குமாறு திரு செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு தொகுதிகள்.
மேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் இங்கு 16 பொதுத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. 1957இல் கக்கன் வெற்றி பெற்ற தொகுதியை சிறப்பு கொண்டதாகவும் இது உள்ளது. கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதி என்பதால் விவசாயம், கால்நடை வளர்ப்பு ஆகியவை முதன்மை தொழிலாக உள்ளன. அதற்கு கொட்டாம்பட்டிக்கு உட்பட்ட 16 ஊராட்சிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பெரியாறு பாசன கால்வாயை நீட்டிப்பு செய்ய வேண்டும். மூடப்பட்டுள்ள மேலூர் பஞ்சாலையை திறக்க வேண்டும். மகளிர் கல்லூரி ஒன்று இப்பகுதியில் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பகுதியின் கல்குவாரி திட்டங்களை ரத்து செய்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடத்தில் பிரதானமாக உள்ளது. மதுரை கிழக்கு தொகுதி மதுரை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் 16 பொதுத் தேர்தல்களை சந்தித்துள்ளது. ஆனையூர் பேரூராட்சி, கண்ணனேந்தல், நாகனாகுளம், ஒத்தக்கடை மற்றும் வண்டியூர் ஆகியவை சென்சஸ் டவுன்களாக உள்ளன. அப்பன் திருப்பதி, கல்லந்திரி, கடவூர், மாங்குளம், மீனாட்சிபுரம், கொடிமங்கலம், அரும்பனூர், பனங்காடி உள்ளிட்ட பல கிராமங்கள் கிழக்கு தொகுதிக்கு உட்பட்டவையாக உள்ளன. வரிச்சூர், குன்னத்தூர், களிமங்கலம் ஆகிய பகுதிகளில் பொது சுகாதார மையம் அமைப்பது, அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி போன்றவை அமைக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் ஆடு மாடுகள் மேய்த்தல் தான் பெரும் தொழிலாக உள்ள நிலையில் இப்பகுதியில் நவீன கால்நடை மருத்துவமனை, இத்தொகுதியில் அமைந்துள்ள இடையப்பட்டி வெள்ளிமலை காட்டை பள்ளியூர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் போன்றவை இப்பகுதி மக்களின் பெரும் கோரிக்கையாக உள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிராமங்கள் சார்ந்த சட்டமன்ற தொகுதியாக இது உள்ளது. வாடிப்பட்டி மற்றும் மதுரை வடக்கு வட்டங்களை கொண்டுள்ள இந்த தொகுதியில் தற்போது தொகுதியில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்களின் மேம்பாடு, கிராமங்கள் தோறும் நெல் கொள்முதல் நிலையங்கள், அலங்காநல்லூர் மற்றும் பாண்டியராஜபுரம் சர்க்கரை ஆலைகளை மீண்டும் துவக்க வேண்டும். சோழவந்தான் தென்கரை வரை புறநகர் வழிச்சாலை அமைக்க வேண்டும். அனைத்து கிராமங்களுக்கும் பொது கழிப்பறை, தேனூர் முதல் கொடிமங்கலம் வரை புதிய பாலம் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 வார்டுகளும் மதுரை வடக்கு தாலுகா மற்றும் மேலமடை சென்சஸ் டவுன் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாக இது உள்ளது. இத்தொகுதியில் பிரதானமாக இருந்த நெசவு தொழில் நடைபெற்று வரும் நிலையில் தொழிலை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மீனாட்சிபுரத்தில் உள்ள 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும். செல்லூர் கண்மாயை தூர்வாரி ஆழப்படுத்தி தண்ணீர் தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். செல்லூர் கண்மாய் ஓடை மற்றும் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்கப்பட வேண்டும் போன்றவை இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் கிழக்கு சட்டமன்ற தொகுதியாக இத்தொகுதி இயங்கி வந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியாக உருவெடுத்தது. வரலாற்று சிறப்புமிக்க திருமலை நாயக்கர் மகாலை கொண்ட மதுரையின் முக்கியத்துவம் வாய்ந்த இத்தொகுதியில் முக்கிய பகுதிகளில் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெருக்கடியை சரி செய்யப்பட வேண்டும். தொழிலாளர்கள் மிக அதிகமாக வசிக்கும் இந்த பகுதியில் அவர்களுக்கான நலத்திட்டங்களை மாநகராட்சி செயல்படுத்த வேண்டும் போன்றவையே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுரை மாவட்டத்தில் தற்போதைய வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு பிறகு மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 12,08,651 பேரும், பெண் வாக்காளர்கள் 12,58,051 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 252 பேர் என மொத்தம் 24,66,954 பேர் உள்ள நிலையில் மாவட்டத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்வேறு கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் வாக்களிக்க தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் வாக்காளர்கள் 100% வாக்களிப்பிற்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. மாவட்டச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் 20,000க்கும் மேற்பட்ட ரங்கோலி கோலமிட்டு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உலக சாதனை படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடுதலாக 11 மத்திய துணை ராணுவப் படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். சேலம் மற்றும் கடலூர் மாவட்டங்களின் அனைத்து தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் வீடுகளில் தேர்தல் வாசகங்களை ஒட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி சென்னை மாவட்டத்தில் உள்ள மதுபான கடைகள் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மூடப்படும் என்று சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் சோஃபியா மார்டியனோவாவை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கரண் சிங்கும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மக்கள் தொகையில் 50% உள்ள பெண்களுக்கு நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் இன்று வெளியிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பை அளிக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.